இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள பெட்டைக்குளம் பகுதியில் ஆற்றங்கரை பள்ளிவாசல் செல்லும் சாலையோரம் தரிசு நிலத்தில் ஒரு கார் முழுவதும் எரிந்து சாம்பலாகி கிடந்தது. மார்ச் 17ஆம் தேதி காலை சுமார் 6 மணியளவில் உள்ளூர் மக்கள் கண்டறிந்து தீயணைப்புத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தீ அணைக்கப்பட்ட பிறகு காருக்குள் 4 பேரின் கருகிய சடலங்கள் மீட்கப்பட்டன. இந்த சம்பவம் முழு மாவட்டத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என உறுதியானது. அவர்கள் சென்னை நந்தம்பாக்கம் பெரியார் நகர் பவானி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த 45 வயதான முகமது ரஃபி, அவரது மனைவி 40 வயதான ஃபாத்திமா, அவர்களது 15 வயது மகள் ஆஃப்ரீன் மற்றும் 13 வயதான மகன் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. முகமது ரஃபி சென்னையில் ஒரு தனியார் கார் நிறுவனத்தில் டிரைவராக பணியாற்றி வந்தார். சில மாதங்களுக்கு முன்பு தனியார் நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்து பெரும் இழப்பை சந்தித்ததால் கடன் சுமை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடன் தொல்லையால் தவித்த அவர் சென்னையில் இருந்த சொந்த வீட்டை விற்றுள்ளார். இருப்பினும் கடன் சுமை குறைந்தபாடில்லை. இந்த நிலையில் கடந்த மார்ச் 13ஆம் தேதி குடும்பத்துடன் காரில் நெல்லைக்கு வந்துள்ளார். மார்ச் 16ஆம் தேதி இரவு ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு சென்று சஹர் உணவு உண்டு பிரார்த்தனை செய்துள்ளனர். பின்னர் காரில் திரும்பி வந்தபோது சாலையோரம் 300 மீட்டர் தொலைவில் காட்டுப்பகுதியில் காரை நிறுத்தியுள்ளார். பின்னர் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு குடும்பமே தங்களது வாழ்க்கையை முடித்துக் கொண்டுள்ளது. போலீசார் சேகரித்த தடயங்களின்படி முகமது ரஃபி காரின் கதவுகளை உள்ளிருந்து பூட்டிவிட்டு பெட்ரோல் டேங்கை திறந்து பெட்ரோலை தனது மீதும் குடும்பத்தினர் மீதும் ஊற்றி தீ வைத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கார் உள்ளே ஏசி இயங்கி இருந்ததால் தீ வேகமாக பரவி இந்த துயரமான நிகழ்வு நடந்திருக்கிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த திசையன்விளை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடன் சுமை காரணமாக ஒரு குடும்பமே தங்களது வாழ்க்கையை முடித்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.